ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உதவிக்கும் தானத்திற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? உறவுக்கு நீ செய்வது உதவியாகும், அது தானமாகாது. ஊருக்கு செய்வதே தானமாகும். உன்னிடம் யாராவது பணமோ பொருளோ கேட்டால் உன்னால் முடிந்த அளவு செய். ஆனால் நீ உபயோகப்படுத்திய எதையும் பிறருக்கு கொடுத்து அவர்களை கஷ்டப்படுத்தி நீ புதியதாக பாவம் எதுவும் சேர்த்து கொள்ளாதே. உதாரணத்திற்கு, நீ உபயோகப்படுத்திய ஆடையை யாருக்காவது கொடுத்தால் அவர்கள் மனம் என்ன நினைக்கும்? நமக்கு மட்டும் புதிய ஆடையை கடவுள் தரமாட்டாரா என்று மனம் நொந்து கொள்வார்கள். பழைய ஆடையை பார்த்து பின்னால் இருந்து அழமாட்டார்களா? யாரும் இங்கு நல்லவர்கள் இல்லை. எல்லோரும் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டுத்தான் தன் தவறை திருத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்க, என்னுடைய ஏழை பிள்ளைகளுக்கு உன்னால் முடிந்த ஒரு ஆடையாவது குறைந்தபட்சம் ஒருத்தருக்காவது வாங்கி கொடுக்க கூடாதா? அது எவ்வளவு பெரிய புண்ணியத்தை உனக்கு சேர்க்கும் தெரியுமா? நீ உன்னிடம் பணம் தாராளமாக இருக்கும்போது கொடுப்பதல்ல தானம். உன்னிடம் 10 ரூபாய் பணம் இருந்தாலும் 1 ரூபாயாவது தானம் கொடுக்க வேண்டும் என்று சுயநலம் இல்லாமல் நினைக்கும் உன் போன்ற பிள்ளைகள் என் மடியில் அமரும் பாக்கியம் பெற்றவர்கள். அப்படி இருக்க உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். உனக்கு தேவையான பணம் சரியான நேரத்தில் உன்னிடம் வந்தடையும். உன் கையை விட்டு போன பணம் எல்லாம் என் கஜானாவில் தான் பத்திரமாக உள்ளது. அதனால் எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி இருக்கும் போலி உறவுகள் உன்னிடம் இருப்பதை பொய் சொல்லி பறித்து கொண்டு போனதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். யாருக்காக நீ எதையெல்லாம் செய்தாயோ அவர்கள்தான் முதலில் கொடுவாள் கொண்டு உன் கழுத்தை அறுப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? இதுவரை நீ இழந்த செல்வம் உனக்கு வாழ்க்கை பாடத்தை போதித்ததா? அப்படி என்றால் என் கஜானாவில் இருந்து, என்னிடம் இருந்து பணத்தை பெற்று உன் ஒவ்வொரு தேவைகளையும் நீயே இனி பூர்த்தி செய்து கொள்ளப் போகிறாய். அழாதே. உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் என்னிடம் கேள். யாரிடமும் பொய் சொல்லி அதனை அடைய விரும்பாதே. அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. மேலும் ஒருவரின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக நீ எந்த வேலையும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டாம். அப்படி நீ செய்தால் அது பின்னாளில் நடிப்பாகி போய்விடும். உடம்பு சரியில்லாத போது சிகிச்சை பெற்றும் பணம் இல்லாமல் போகலாம். ஆனால் சிகிச்சை பெறவே பணம் இல்லாமல் இருப்பது எவ்வளவு கொடுமை! வெள்ளிக்கிழமையான இன்று மகாலட்சுமி தாயாரின் செல்வத்தை தொட்டுவிட்டுதானே எனது தெய்வ வாக்கினை கேட்க வந்தாய். இன்னும் 24 மணி நேரத்தில் உன் பண தேவைகள் ஒருவர் மூலம் பூர்த்தி செய்யப்படும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.